Hi guys, and welcome back to Kamma Crypto. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிகாஸ் கிரிப்டோ கரன்சி பத்தின எல்லா இன்ஃபர்மேஷன் அண்ட் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல உங்களுக்காக டே டு டே வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு ஹாட் டாக்கா இருக்கிறது வந்து யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா த அன்யூஷுவல் டொனால்ட் ட்ரம்ப். ஸோ டொனால்ட் ட்ரம்ப் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டா வந்து யூஎஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்காக கேண்டிடேட் நிக்க போறாரு அகெயின்ஸ்ட் ஜோ பிடன். ஸோ இப்போ டொனால்ட் ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பிட்காயின் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காருங்க. அதாவது அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அவரோட பீச் ரெசார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காரு ட்ரம்போட பீச் ரெசார்ட்ல. ஸோ அந்த ரெசார்ட்ல யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க பாத்தீங்கன்னா பிட்காயின் மைனர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கலந்துருக்காங்க. ஸோ அவர் பிட்காயின் வச்சிருக்கவங்களை ரொம்ப இழுக்கல, பிட்காயின் மைனிங் பண்றவங்களும் இழுத்திருக்காரு. ஸோ இழுத்ததுல அவர் என்ன சொல்லியிருக்காரு, அந்த பிட்காயின் மைனிங் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு மீட்டிங் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பிட்காயின் மைனிங் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஎஸ்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கீயா இருக்க போகுது. இதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க எல்லா பிட்காயினுமே பாத்தீங்கன்னா நம்ம தான் மைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஆல்ரெடி பிட்காயின் மைனிங்ல நிறைய கண்ட்ரிஸ் லீடிங்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சைனால இருந்து சரி, எல் சல்வடார்ல இருந்து சரி, சம் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் லைக் ஜெர்மனி அவங்கலாம் பண்ணிட்டு இருந்தாலும் அடுத்து இருக்க எல்லா பிட்காயின்ஸையும் பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ்ஏ தான் மைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பண்ணா நம்ம வந்து ஒரு எனர்ஜி டாமினன்ட் கண்ட்ரியா வந்து இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அண்ட் இதை வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரமாவே சொல்லியிருக்காரு. ஜோ பிடன் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அகெயின்ஸ்ட், அவர் வந்து பிட்காயினுக்கே அகெயின்ஸ்ட், சிபிடிசிஸ் அதாவது சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சிஸ்க்கு ஃபேவரபிளா இருக்கிறது. அண்ட் பிட்காயினோட மைனிங் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிபிடிசிஸ்க்கு அகெயின்ஸ்ட் அட்டாக் பண்ற மாதிரி இருக்க ஒரே ஆயுதம் அப்படின்னு சொல்லி பிட்காயின் மைனிங் ஆளுங்க பங்கேற்ற கான்ஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப புகழ்ந்து பிட்காயின் மைனிங்கோட எல்லா பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸையும் பாத்தீங்கன்னா எடுத்து கொடுத்துருக்காருங்க. சோ இந்த பிட்காயின் பத்தி இவர் இவ்வளவு பேசுனதால பாத்தீங்கன்னா நேத்து பிட்காயின் ரொம்ப சமாளம் எங்க வீடியோ பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும். பயங்கரமான ஒரு டம்ப், பயங்கரமான டவுன் பிகாஸ் ஆஃப் பிட்காயின் ஆஸ் வெல் அஸ் இத்தரீயம் மேல. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிட்காயின் பண்ணா ஆல்மோஸ்ட் ஒரு 4% வந்து அப் ஆயிருக்கு. ஏன்னா யூஎஸ் இப்ப ஆல்ரெடி இந்தியாவோட எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுங்க. இப்ப அடுத்து உலகமே வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்து கூடியது பாத்தீங்கன்னா யூஎஸோட பிரசிடென்ட் எலெக்ஷன் தான். பிகாஸ் ஒன் ஆஃப் த சுப்ரீம் பவர்ஸ் யூஎஸ் இஸ் கோனா கிரவுன் ஹூ இஸ் கோயிங் டு பி தி பிரசிடென்ட். சோ அப்படின்னு வரும்போது அவ்வளவு பெரிய சுப்ரீம் பவர்ல இருக்கிறவர் பாத்தீங்கன்னா பிட்காயின் பத்தி ஒரு கேம்பெயின் பண்றாரு, பிட்காயினை பேஸ் பண்ணி கேம்பெயின் நடத்துறாரு அப்படின்னா யோசிச்சு பாருங்க அவர் வந்ததுக்கு அப்புறமேட்டு எந்த அளவுக்கு கிரிப்டோவையும் பிட்காயினையும் சொல்லி உள்ள கொண்டு வரான்னு சொல்லிட்டு. ஓகே ப்ரோ, இதுல இன்னொரு ஒரு கிளாஷ் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா கடைசி லைன் ஆஃப் சைட் பாருங்க. இந்த பிட்காயின் மைனிங் வில் பி தி ஃபைனல் டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் டிஃபென்சிவ் வால் அகெயின்ஸ்ட் தி சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ சிபிடிசி சப்போர்ட் பண்ற நேஷன்ஸ் எல்லாம் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவும் அதுல ஒண்ணு. ஸோ டொனால்ட் ட்ரம்ப் இப்ப வந்ததுக்கு அப்புறமேட்டு அவர் பிட்காயின் மைனிங்கை தான் ஃபோக்கஸ் பண்றாரு அப்படின்னா சிபிடிசிஸ்க்கு அகெயின்ஸ்டா இருப்பாரு. பட் நம்ம ஓன் கண்ட்ரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பேங்க்ஸ் அப்படி எல்லாருமே பாத்தீங்கன்னா சிபிடிசிஸ் தான் முன்னெடுத்து வைக்கிறாங்க. அதாவது டிஜிட்டல் ருப்பி உள்ள வரணும், பிளாக் செயின் டெக்னாலஜில வரணும்னு சொல்லிட்டு சென்ட்ரல் பேங்க் வெளியே கொடுக்கக்கூடிய டிஜிட்டல் கரன்சி அதாவது சிபிடிசிஸ், சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சிஸை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இவர் இந்த மாதிரி பேச இங்க வந்து ஒரு குளோபல் லெவல்ல இப்படி ஒரு கிளாஷ் நடக்கும் யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும். ஏன்னா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்ட்ராங் சப்போர்ட் சிபிடிசிஸ்க்கு. ஆனா இப்ப டொனால்ட் ட்ரம்ப் அவங்க கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா பிட்காயின் மைனிங் தான் எங்களோட கீ டிஃபென்ஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை அவங்க உள்ள இன்டர்னல் பாலிடிக்ஸ் படி எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக கூட இந்த மாதிரி அறிக்கை விட்டுருக்கலாம். பட் we have to just wait and see what இது வந்து எப்படி ஒரு டர்ன் அவுட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. பட் இந்த ஒரு நியூஸ்னாலதாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பிட்காயின் வந்து பாத்தீங்கன்னா 4% அப் ஆயிருக்கு மார்னிங் அனௌன்ஸ் பண்ணது. ஸோ இதுக்கப்புறம் ஜோ பிடன் என்ன சொல்ல போறாருன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு டைம்லயும் பாத்தீங்க அப்படின்னா கிரிப்டோ பத்தி ஒரு நியூஸ் செல் அவுட் ஆகுங்க. ஸோ நான் இன்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணும்போது பிட்காயின் ஆஃபிங்ல ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இடிஎஃப்ஸ் ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ணுச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ஸ் வில் பிளே கீ ரோல், யூஎஸ் எலெக்ஷன்ஸ். அதுக்கப்புறமேட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு என்ன மூமெண்ட் வர அப்படின்றத மறக்காம கர்மா கிரிப்டோ சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க. so that we'll also discuss about what is going to happen next in the cryptocurrency market. Thank you.